எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஹவ் ஐ ப்ரீப்ளீட் மை சாரி. ஒரு 1 இயராக வந்து நான் வந்து சாரியை வந்து ப்ரீப்ளீட் பண்ணி தான் வந்து கட்டிகிட்ருக்கேன். ஏன்னா ஒரு ஸ்டிஃபான சாரி, இதே ஒரு சாஃப்டான சாரி அப்படின்னா வந்து ஓகே கட்டிடலாம், அப்படி மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஆனால் நான் இப்போ சாஃப்டான சாரி கூட வந்து ப்ரீப்ளீட் பண்ணி தான் கட்டுறேன். அண்ட் ஸ்டிஃபான சாரி வந்து கண்டிப்பாக ப்ரீப்ளீட் பண்ணி தான் கட்டுவேன். ஏன்னா அப்போ தான் வந்து எனக்கு ஏதோ ஒரு அது என்ன ஷேப் கிடைச்ச மாதிரி வந்து இருக்கும். ஸோ அந்த கேஸில் வந்து ப்ரீப்ளீட்டிங் இஸ் அ மஸ்ட் எனக்கு. அண்ட் ஒரு வாட்டி நான் வந்து இந்த 1 இயரில் வந்து ப்ரீப்ளீட் பண்ணும்போது ஒரு வாட்டி நான் ஒரு டெக்னிக் வந்து கற்றுப்பேன். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு புரியாது எப்படி ஆரம்பிக்கிறது, ஃப்ரண்ட் ப்ளீட்ஸ் வந்து எப்படி பண்ணுறது, பாட்டம் ப்ளீட்ஸ் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. அண்ட் ப்ரீப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து அது எப்படி கட்டுறது அப்படின்னு வந்து ஒரு கன்ஃபியூஷன்லேயே வந்து இருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் எப்படி ப்ரீப்ளீட் பண்ணுறேன், எப்படி அதை ட்ரேப் பண்ணுறேன் அப்படின்னு வந்து நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். ஈவன் ஃபார் பிகினர்ஸ் இந்த ப்ரீப்ளீட்டிங் டெக்னிக்ஸ் அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களாலையும் ப்ரீப்ளீட்டிங் பண்ணி ட்ரேப் பண்ண முடியும். எப்படி ப்ரீப்ளீட் பண்ணலான்ட்டு வந்து வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ நான் வந்து இந்த சாரி தான் வந்து ப்ரீப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா, எது வந்து உங்களுக்கு முந்தி, எது வந்து உங்களுக்கு வந்து இங்கே ஃபஸ்ட் வந்து இங்கே ஹிப்பில் போட போகிறீங்க அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிக்கோங்க. கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரீப்ளீட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த தப்பு நான் வந்து நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன். நான் வந்து என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா வந்து முந்திக்கு பதிலாக ஆப்போசிட் சைட் ஆஃப் த சாரியை வந்து நான் வந்து ப்ளீட்ஸ் எடுத்து இது பண்ணிடுவேன், அயர்ன் பண்ணிடுவேன். அப்புறம் தான் ஐயோ தப்புடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து பண்ணுவேன். ஸோ வந்து ஃபஸ்ட் வந்து மேக் ஷுர் நீங்கள் வந்து கரெக்டாக இந்த முந்தி பார்ட் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து முந்தி வந்து எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா வந்து ஒரு சில சாரியில் வந்து இந்த டசல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கேஸில் ஓகேடா இதுதான் முந்தி அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லைனா வந்து நீங்கள் எப்போவுமே வந்து எப்படி ட்ரேப் பண்ணணும் அப்படின்னா சாரியை ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து தான் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ட்ரேப் பண்ணுறதுக்கு. அந்த கேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க, ஓகே இந்த ஆப்போசிட் சைட் ஆஃப் த சாரி தான் வந்து முந்தி அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா வந்து குட் சைட் ஆஃப் த சாரி வந்து டேபிளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி வந்து போட்டுடணும். ஃபர்ஸ்ட் ப்ளீட் வந்து எனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கிறேன். ஸோ வந்து எனக்கு வந்து இவ்வளோ போதும், இவ்வளோ பிரெத் வந்து எனக்கு போதும் ஃபர்ஸ்ட் ப்ளீட்டு. ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ளீட் வந்து பெருசாக இருந்தால் பிடிக்காது. ஸோ நான் வந்து இவ்வளோ வச்சுக்கிறேன். தயவு செஞ்சு வந்து உங்களோட அயன் பாக்ஸை வந்து ரொம்ப கம்மி ஹீட்டில் வச்சு அயன் பண்ணுங்கள். இங்கே ஒரு லைன் வந்துடும் கரெக்டாக, இங்கே வந்து ஒரு லைன் வந்துடும். இந்த லைன் கூட வந்து இந்த சைட்லேருந்து வந்த சாரியை எடுத்து ஜாயின் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா வந்து திரும்ப இதை வந்து ஃபோல்ட் பண்ணணும். இந்த லைனுக்கு எவ்வளோ ப்ளீட்ஸ் வேணுமோ அவ்வளோ வாட்டி நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். திரும்ப வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணுங்கள். திரும்ப ஒரு ஃபோல்ட். ஸோ சாரியை வந்து திரும்ப வந்து இப்படி வந்து விரிச்சிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த லைன்ஸ் வந்து கிடச்சிரும். ஒரு பின் போட்டு வந்து இதை செக்யூர் பண்ணிவிடுங்க. இதை வந்து ஒரு கிளிப் போட்டு வந்து இங்கே வந்து போட்டுருங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இங்கே வந்து ஒரு பின் வந்து செக்யூர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது வந்து அயன் பண்ணணும். ரிப்பீட் பேக் சைடு. நான் வந்து இது வரைக்கும் வந்து இந்த மாதிரி ப்ளீட் எடுத்து அயன் பண்ணிட்டேன். விச் இஸ் இவ்வளோ லென்த் வந்து என்னோடய ஹைட்டுக்கு வந்து இவ்வளோ தூரம் வருது.
உங்களோட ஹைட்டுக்கு வந்து எவ்வளோ தூரம் கீழே வரணுமோ அது வரைக்கும் இந்த மாதிரி வந்து அயர்ன் பண்ணிக்கோங்க. அயர்ன் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இந்த செஸ்ட் ப்ளீட்ஸ் வரும். ஸோ இந்த செஸ்ட் ப்ளீட்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு இன்ச் டேப்போ ஆர் இன்ச் டேப் மட்டும்தான். செஸ்ட் ப்ளீட்ஸ் வந்து நீங்கள் வந்து இன்ச் டேப் வச்சு நீங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். இங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்து எவ்வளோ இன்ச்சஸ் வருதோ அதை வந்து இங்கே வச்சுட்டு வந்து இது பண்ணணும். ஆரெல்ஸ் அது வந்து ஒரு வழி. இன்னொரு வழி வந்து அப்படியே குத்துமதிப்பாக நம்மளுக்கு தெரியும்ல, ஓகே நம்ம பாடிக்கு வந்து இப்படி வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். எப்படி பண்ணுறேன்னு காட்டுறேன். செஸ்ட் ப்ளீட்ஸுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்து உங்கள் ஷோல்டர் ப்ளீட் இருக்குல்ல, அங்கே வந்து ஒரு கிளிப் குத்திட்டு இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க உங்களோட பாடி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி. இதே வந்து ப்ரீ ப்ளீட்டிங்க்கு சாரி கொடுக்குறீங்கன்னா அந்த கேஸில் வந்துட்டு அவங்க வந்து மெஷர்மெண்ட்ஸ்லாம் வந்து எடுப்பாங்க. பட் நம்ம கேஸில் வந்து மெஷர்மெண்ட்ஸ் வந்து எடுக்க தேவையில்லை. ஏன்னா நம்மளுக்கு வந்து தெரியும்ல நம்ம பாடி சைஸ் எப்படின்ட்டு. அண்ட் நிறைய பேர் வந்து குண்டாக இருக்கவங்க வந்து யோசிப்பாங்க, ஐயோ நம்மளால் சின்ன சின்ன ப்ளீட்ஸ்லாம் வைக்க முடியாது அப்படின்ட்டு. அந்த கேஸில் வந்து என்ன பண்ணலான்னா, நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு எவ்வளோ வேணால் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்படி வச்சு இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். என்னோடய பாடி சைஸ்க்கு வந்து நானே குத்து மதிப்பாக ஒன்று வைக்கிறேன். அதுதான் வந்து இது. ஓகே, வச்சுட்டு இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு அயர்ன் பண்ணலாம். இப்போ வந்து என்ன பண்ணுங்கன்னா, இப்படி வந்து கை வச்சுக்கோங்க. கை வச்சுட்டு இப்படி கை வச்சுக்கோங்க. கை வச்சுட்டு இதை அப்படியே இப்படி பின்னாடி போடுங்க. ஓகேவா? பின்னாடி போட்டுட்டு திரும்ப வந்து உங்கள் ப்ளீட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதோட வந்து உங்களுக்கு வந்து செஸ்ட் ப்ளீட் அயனிங் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து இந்த ஃப்ரண்ட் ப்ளீட்ஸ் இருக்குல்ல, அது வந்து எப்படி வந்து அயன் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அது வந்து எப்படி ப்ளீட் எடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். வந்து அதர் எண்ட் ஆஃப் த சாரீ எடுத்துகிட்டு, ஸோ நம்ம இப்படி தானே கட்டுவோம். இப்படி கட்டிட்டு இப்படி சுற்றிக்கோங்க. எங்கே இப்படி சுற்றுறீங்களோ இப்படி சுற்றிட்டு 1 2 இங்கே வந்து ஒரு பின் வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, இதை வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, நம்ம ஷோல்டரில் வந்து ஒரு பின் வந்து பின் பண்ணோம். அந்த பின்னை வந்து ரெஃபரன்ஸாக வச்சு இது வந்து நம்ம சும்மா வந்து இப்படி போட்டுக்கலாம். நம்ம இன்னும் ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். போட்டுட்டு 2 1/2 கூட வந்து வச்சுக்கலாம். இப்போ எனக்கு இழுக்கும் போது 1 2 2 1/2 2 1/2 வந்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா என்ன பண்ணுங்கன்னா, உங்களோட ரைட் நீ இருக்குல்ல, ரைட் நீ எங்கே இருக்கோ அங்கே வந்து ஒரு பின் குத்திக்கோங்க. ஓகே, இங்கே ஒரு பின், இங்கே ஒரு பின். இதுக்கு நடுவில் இருக்கிறதுல தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் ப்ளீட்ஸ் வந்து எடுக்க போகிறோம். இந்த பின் விச் இஸ், நான் வந்து இதை பின் ஏவாக வச்சுக்கிறேன். இங்கேருந்து நம்ம எடுத்த பின்னு, இங்கேருந்து எடுத்த பின், இது வந்து பின் ஏ, இது வந்து பின் பி. ஓகேவா? ஸோ இந்த பின் பியிலேருந்து இப்படி எடுங்க ப்ளீட்டு. ஸோ நீங்கள் வந்து குண்டாக இருந்தீங்க அப்படின்னா வந்து பெரிய பெரிய ப்ளீட்ஸ் எடுக்கலாம். ஸோ தட் உங்கள் டம்மியில் வந்து இப்படி வந்து இது பண்ணும்போது, டக்கின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இதுவாக தெரியாது, விச் இஸ் ப்ளோட்டடாக வந்து தெரியாது, வயிறு வந்து பெருசாக தெரியாது. ஒல்லியாக இருந்தீங்கன்னா ஓகே, சின்ன சின்ன ப்ளீட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். பட் நான் வந்து பெரிய பெரிய ப்ளீட்ஸ் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா அது குத்துறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் ப்ளீட் மட்டும் எப்போவுமே வந்து பெருசாக வச்சுக்கோங்க. விச் இஸ் இங்கே வர ப்ளீட் வந்து எப்போயுமே வந்து பெருசாக வச்சுட்டு உள்ளே வந்து அதை விட கொஞ்சம் குட்டியாக எடுத்துக்கலாம். இப்படி தான் நீங்கள் வந்து கட்டுவீங்க. நீங்கள் வந்து ஒரு வாட்டி வச்சு பார்த்துக்கோங்க, இப்படி தான் நான் கட்டுவோம், இப்படி தான் நம்ம வந்து இது பண்ண போகிறோம், விச் இஸ் டக்கின் பண்ண போகிறோம். ஸோ நான் இங்கே வந்து எவ்வளோ ப்ளீட்ஸ் எடுத்திருக்கேன்னா 1 2 3 4 5 and 6. ஸோ இந்த 6 ப்ளீட்ஸுமே என்ன பண்ணுங்கன்னா பின் பண்ணிக்கோங்க.
ஸோ உங்களோட சாரியை வந்து உங்களுடைய டேபிளில் ஆர் உங்களோட அயனிங் பேடில் வந்து இப்படி வந்து பின் பண்ணிக்கோங்க. சாரி, இந்த கிளிப்பை போட்டு வந்து இது வந்து செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து இந்த ப்ளீட்ஸ்லாம் வந்து தனித்தனியாக தெரியறதுக்கு இந்த மாதிரி ஒன்று வந்து ஒரு இதில் தெரியறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 1 inch கேப்பில் இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஸ்டிஃபான சாரிக்கு வந்து என்ன பண்ணணும்னா இங்கே வந்து ஒரு பின் குத்திட்டு அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அயன் பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் ஸ்டிஃபான சாரி இல்லாததுனால நான் வந்து இது வந்து இப்படி பண்ணிக்கிறேன். தனித்தனியாக வந்து ப்ளீட்ஸ் தெரியும். நம்ம வந்து இப்படி சேர்த்து வச்சு அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து அது ஒரே ப்ளீட்டாக தெரியும். ஆனால் வந்து இந்த மாதிரி அயன் பண்ணோன்னா கொஞ்சம் ப்ளீட்ஸ் வந்து தனித்தனியாக தெரியும்.